ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோபல் பிரைஸ்னால் என்ன, இதை யார் கொண்டுட்டு வந்தா, எப்போதுலேருந்து தராங்க, யாருக்கு தராங்க, யார் தருங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். நோபல் பிரைஸ் இது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்ஃப்ரட் நோபல் அவர் ஆரம்பித்த நோபல் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 6 சிறந்த துறைகளில் சிறந்த தலைமை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இது வழங்கப்படுகிறது. நோபல் பிரைஸ் உருவதற்கான காரணம் ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு உண்மையான ஹிஸ்ட்ரி இருக்குது. வாங்க அதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஆல்ஃப்ரட் நோபலுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 1867ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டைனமிட்டுங்கிற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அது ஏன் கண்டுபிடிச்சார்னா, அந்த காலகட்டத்தில் மலைகள், சுரங்கங்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்து வச்சு வெடிக்க வச்சு எடுப்பாங்க, மலைகள்லாம் உடைக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வெடிமருந்து பயன்பட்டு வந்தது. அந்த வெடிமருந்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோ கிளியரேஷன். இந்த நைட்ரோ கிளியரேஷன் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நைட்ரோ கிளியரேஷன் வந்து சிறிய அதிர்வு ஏற்பட்டாலே போதும் அது வெடித்து விடும். அதனால் வந்து பணியாளர்கள் வந்து அதில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து இறந்தாங்க பல பேர். ஸோ அப்படி இறக்கும்போது அதை பார்த்த நம்ம ஆல்ஃப்ரட் நோபல் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ பேர் இறக்குறாங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வெடிமருந்து கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த டைனமைட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்கள் வந்து காக்கப்படுது. ஆனால் அதுவே பின்னாட்கள் என்ன ஆகுது அப்படின்னா, டைனமைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, வெடிகுண்டு, அணுகுண்டு போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டு, பீரங்கி போன்றவற்றெல்லாம் பயன்படுத்தப்பட்டு போர்களிலும் யுத்தங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து பார்த்தோன்னா உலகில் செத்து மடிந்தாங்க. அவர் நினச்சாரு, நம்ம ஒவ்வொரு உயிர் போகிறது, ஒவ்வொரு உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் டைனமைட்டுங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் அது வந்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் ஃபீல் பண்ண நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் நிறையா வைக்கிறாங்க. இவரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா மரண வியாபாரி, அதாவது மரண வியாபாரிங்கிற ஒரு பேரே இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் ரொம்ப ஆள் மன உளைச்சலாயிட்டு, தான் இறந்த பிறகு என்னோட சொத்துக்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் தலை சிறந்த மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உயிர்களை நீட்டிக்க யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல்ங்கிற ஒரு ப்ரைஸ் கொடுத்து அவங்களுக்கு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொத்துக்களை பூராத்தையும் நோபல் ஃபவுண்டேஷன் என்று ஆரம்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1901 வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சிறந்த துறைகளுக்கு வழங்கப்படுது. அந்த 6 சிறந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு குழுமத்துக்கோ சேர்த்து ஒன்றாக கூட வழங்கலாம். அந்த 6 துறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன், மருத்துவம், அமைதி, லிட்ரேச்சர், பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1969 சேர்க்கப்பட்டது. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு குழு ஆராய்ந்து அதற்கேற்றாப்புல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும். இது வந்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் இதோட ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும். டிசம்பர் 10 நோபல் அவர்கள் வந்து இறந்த தினமாக அவர் நினைவு கூறும் தினமாக நினைவு நாளில் வந்து வழங்கப்படுது. டிசம்பர் 10 ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும். இந்த நோபல் ப்ரைஸோட நெட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்றிதழ் தருவாங்க, ப்ளஸ் வந்து தங்க பதக்கம் தருவாங்க, ஒரு 8 கோடி மதிப்புள்ள இந்திய மதிப்புப்படி 8 கோடி மதிப்புள்ள ஒரு பணக்காசை தருவாங்க. இது ஸ்வீடனில் சொல்லணும் அப்படின்னா 11 பில்லியன் கொரோனான்னு சொல்லுவாங்க. ஸ்வீடனில் 11 பில்லியன் ஸ்வீடன் கொரோனா. இந்த நோபல் பரிசிலே மிகவும் மதிப்பிற்குரியது எதுன்னு கேட்டிங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு தான். ஏனென்றால் இரு நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும். அதை அமைதியான வழியில் போர்கள் வராமலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இறக்காமலும் பாதுகாப்பது இந்த அமைதிதான். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. இந்தியாவில் முதலில் நோபல் பரிசு கிடைத்தது ஒருவருக்கென்றால் அது 1913 ரவீந்திரநாத் தாகூர். எதற்காக என்றால் இலக்கியத்துக்காக வாங்கினார். மேலும் அன்னை தெரேசா அவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசை முதலில் வாங்கியுள்ளார். தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று குழு முடிவு செய்தது. ஆனால் அவர் சில சர்ச்சைகளில் சிக்கியுள்ளதால் வழங்கவில்லை. ஆனால் இன்று பல நாடுகளுக்கு இடையில் நடந்த 8 போர்களை இதுவரை நிறுத்தியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன், அப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற பல்வேறு போர்களை நிறுத்தியுள்ளார். இவருக்காக கேட்டபொழுது நான் அமைதிக்கான நோபல் பரிசுக்காக இதை நான் செய்யவில்லை, உலக அமைதிக்காக தான் செய்கிறேன் என்று அதையும் தெரிவித்திருந்தார். நன்றி.